வாக்கு கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. திமுக கூட்டணி 125 முதல் 145 இடங்களிலும், நான் இன்னைக்கு சொல்லல, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தை நான் உபயோகப்படுத்தினேன். அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான். அதிமுக கூட்டணி 65 இடங்களில் இருந்து 50 இடங்களிலும், தாவேகா 18 இடங்களில் இருந்து 24 இடங்களிலும், சார் எங்க இருக்கீங்க? என்ன ஹீரோ சார், குங்ஃபு மாஸ்டர் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. மற்றவர்கள் 2 இடங்களில் இருந்து 6 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக என்டிடிவியினுடைய வாக்கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. என்னடி பறக்க பார்த்துட்டு வா. தவசி, விருமாண்டி, சீனிச்சாமி, ரா கருப்பையா, கல்லுத்து. டேய் சின்னவன் பெரிய படாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ. அப்படி தாவேகா தோத்துருச்சு, விஜய் தோத்துட்டார். எக்ஸிட் போல் வந்துருக்கு. இல்ல பழக்க மாட்டேன். பழக்க மாட்டியா? ஆமா, ஏகப்பட்ட கனவுலாம் இதை பத்தி வச்சிருந்தேன். சரி, எல்லாம் போயிட்டு விடுறா இருந்துதான் நீ என்ன பண்ண போற? வர்ற எலெக்ஷன்ல தலைவர் சிஎம் ஆவனா மெரினா பீச்ல அம்மன கூட எங்கள் கணிப்புப்படி, எங்களோட இன்டர்னல் சர்வே படி குறைந்தது 160 சீட் நாங்க ஜெயிப்போம். 160 சீட். இவங்க எல்லாருமே சினிமாக்கு ஃபயர் விட்டவன். தளபதி சாங்கனா ஃபயர், தளபதி பஞ்சுனா ஃபயர். ஏன்னா தியேட்டர்ல கணக்கு எடுக்கீங்களாடா? எஃப்டிஎஃப்எஸ் குரூப்பெல்லாம் உட்கார்ந்து சமூக வலைதளங்களை எழுதுறத வச்சுக்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச வரையும் 100-140க்கு மேலதான் சீட். இந்த அரசியல் விமர்சகர்களும் ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை அப்படி வந்துருமோ, நீங்க எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இந்த தேர்தல் இருக்கு. என்னடா நடக்குதுங்க? ஒருத்தன் கூட போன் எடுக்க மாட்டீங்க. உள்ள வந்தவன் முடிச்சீங்களா இல்லையா? முடிச்சிடலாமா? 38, 14 எவ்வளவு கூட்டினாலும் வர மாட்டேங்குது. என்னடா அதுக்குள்ள தலையில துண்ட போட்ட? ஏய் நீயா? எவ்வளவு கூட்டினாலும் வர மாட்டேங்குதா ரிசல்ட்? இவ்வளவுதானே? என்ன உனக்கு மட்டும் அதிகமா காட்டுது? இதாண்டா உண்மை, அது டூப்ளிகேட். அப்படியா? இனிமே நம்ம அண்ணன் தான். அப்ப நம்ம அண்ணன் தான். சூப்பர். நான் ரெடி, நீங்க ரெடியா? இனிமேல் எப்பயுமே நாங்க தான்டா. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த மொட்டை டிவிக்கு எதனா ஓட்டு போட்டேன்னு சொன்னா இந்த வர மொட்டை எக்ஸிட் போல பார்த்து கட்சி மாறிட்டானா? அக்கா, இது பாரு, இந்த கப்பல்ல போட்டு கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் முடியதான் இருக்கலாம். ஆனா இந்த துணி போட்ட கூலிங்க ஏஆளுங்க. உன்னோட வயசுல அனுபவசாலி. நான் சொல்றேன், எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அனுபவத்துல சொன்னா நல்லா ஆடுறாங்கன்னா நீ எங்கேயும் என்ன சொல்ற? மூடு. நான் மூடிக்கிறேன். உன்னை மொத்தமா மூட போறாங்க. அதான் தெரிஞ்சு டென்ஷன் ஆகுது. எவனுக்கு ஓட்டு போடானே தெரியல. எவனை போட்டாலும் நமக்கு தான் போட்டுன்றான். என்னடா பண்றது? அவ்வளவுதானா? வரான் பாரு, அவனை நிக்க வை. டேய் யார் ஓட்டு போட்டா? சத்தியமா உங்களுக்கு தான் போட்டேன். நீ சொல்றா? சத்தியமா ப்ரோ. சூப்பர்ரா சிங்க குட்டி. ஒரு ஓட்டு கன்ஃபார்ம் ஆயிச்சுடா. டேய் அவன் நமக்கு போடலடா. எப்படிடா சொல்ற? அவன் பொட்டு பாத்தியா? ஆமா. என்ன கலர்? பச்சை கலர். பச்சை கலர் யாருது? போராட விட்டாலும் சாவு. அவனை போய் டேய் அங்க ஒருத்தர் வரான்டா, அங்க ஒருத்தர் வரான்டா. அவனை கூப்பிடு.
யார் ஓட்டு போட்டா? உங்களுக்கு தான் போட்டேன். சரி, உண்மையா சொல்றா? எங்க அப்பா சத்தியமா உங்களுக்கு தான் போட்டேன். போப்பா. இவன் நமக்கு தான் மச்சான் சத்தியமா போட்டுப்பா. டேய் இவனும் நமக்கு போடலடா. என்னடா சொல்ற? அவங்க அப்பா மேலே சத்தி வச்சுக்கிறான்டா. அதான்டா சொல்றான், அவன் நமக்கு போடல. என்ன அப்பா நடக்கிறதா கேனத்தனமா எல்லாரையும் நம்பிக்கணும். டேய் அங்க ஒருத்தரான்டா, அங்க ஒருத்தரான்டா. அவனெல்லாம் நிக்க வைக்காதடா. ஏன்? அவன் ஓட்டு கண்டிப்பா நமக்கு தான்டா. எப்படிடா சொல்ற? நமக்கு தான் ஓட்டு போட்டா சொல்லி. ட்ரெஸ் கோடும் நம்மள மாதிரி இல்ல, பொட்டும் அவங்கள மாதிரி இல்ல. எப்படி? அவன் தான்டா திரிசா ரசிகர் மன்ற தலைவரே. உறுதியா டிவிக்கு ஆட்சி அமைக்கும் சொல்றேன்னா 2 கோடி குடும்ப அட்டை 2 கோடிக்கு மேல குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க. அதனால 2.5 கோடிக்கு மேலே ஓட்டு வாங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சந்தனம் கொஞ்சம் நில்லு, தீம் மியூசிக் போடுவா, நின்னு ஃபீல் பண்ணிட்டு போன. சாம்பாலு சலுபாலு சலுபாலு பிரஜாபதி 102ல இருந்து 110, அதிமுகவிற்கு 22 to 32, தாவேகாவிற்கு 98ல இருந்து 120. 6 சர்வே ஒரே மாதிரி, 6 சர்வேல 4 சர்வே வந்து டிஎம்கே வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காங்க, 2 வந்து ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எல்லாரும் மாதிரியும் போயிருந்தா நமக்கு என்னப்பா வித்தியாசம் இருக்கு, 4 பேர் நம்மளை பத்தி பேச வேண்டாமா அப்படின்னு சொன்னோன்னே டப்புன்னு வேற வந்து இடத்துல ஆக்சிஸ் மை இந்தியா வந்து நான் பாடுறா வேற ஒரு பிட்ட போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் யாரை கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லினா கலைஞர் எழுப்பி கேட்டா நான் வந்து தாவேக்கா ஓட்டு போட்டேன்னு சொல்லிடுவார் போல, அம்மாவை எழுப்பி கேட்டா நான் வந்து தாவேக்கா ஓட்டு பார்த்து, யார் எழுப்பி கேட்டாலும் தாவேக்கா சொல்லுவாங்க மாதிரி, தூக்கத்துல இருக்கவங்களோ வெளியில போனவங்களோ யாரை கேட்டாலும் வந்து தாவேக்கா தாவேக்கா அலை வீசுகிறது அப்படின்னு அவர் விசில் புரட்சி இருக்கு. நீங்க செங்கோட்டையன் சொன்ன போல உண்மையில் பெரிய புரட்சியா இருக்கு, இவ்வளவு பெரிய புரட்சி எப்படி நாடு தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தான் கொடுக்கணும், உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணுமா? ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். ஹாய், நம்ம தலைவர் வந்து இன்னைக்கு ஷிரடி போயிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக ஷிரடி போனால் பாபா வந்து கைவிடவே மாட்டார், கண்டிப்பாக கைவிட மாட்டார். நம்ம தலைவருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து அவர் கண்டிப்பாக செய்வார். இதுக்கு நடுவுல சதி பண்றதுக்குனே சில கூட்டங்கள் தெரியுது. என்ன வேணா சதி பண்ணி நம்ம தலைவரை ஜெயிக்க விடாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு நடந்துடக்கூடாது. நம்ம தலைவர் தான் ஜெயிக்கணும், நம்ம தலைவர் தான் ஜெயிக்கணும், டிவிக்கு தான் ஜெயிக்கணும், நம்ம தலைவர் தான் ஜெயிக்கணும், டிவிக்கு தான் ஜெயிக்கணும். இதுவரைக்கும் நல்லா தனியா வந்தா நம்ம கிட்ட எவனாச்சும் ஒருத்தர் பிடிச்சிக்கிறாளையா? என் வீட்டுக்காரை விட எனக்கு த்ரிஷா தான் பிடிக்கும். இன்னைக்கு வந்திருக்க எக்ஸிட் போல் ரிசல்ட் பார்த்தேன். அதுல ஒன்னு டிஎம்கேக்கு நிறைய சீட்டு போகும், இல்ல ஏடிஎம்கேக்கு நிறைய சீட்டு போகும் அப்படின்னு ரிசல்ட் இருந்தது. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் டிஃபரெண்டா டிவிகேக்கு நிறைய சீட் போட்டிருந்தான். சரி யார்டா இவன் அப்படின்னு பார்த்தா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு நேம் இருந்தது. சரி இவன் யாருன்னு சொல்லிட்டு கூகுள்ல தேடி பார்க்கலான்னு பார்த்தா விஜய் அரசியலுக்கு வந்த புதுசுல விஜய் இன்டர்வியூ எடுக்க போறோம்னு சொல்லிட்டு அவரை இன்டர்வியூ எடுத்து ஒரு சேனல் போட்டாங்கல்ல இந்தியா டுடேன்னு, அவங்க தான் ஆக்சிஸ் மை இந்தியான்ற பேர்ல மறு வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? விஜய் தமிழ்நாட்டுல ஜெயிச்சிட்டாருன்னா இதுவெல்லாம் மலேசிய இந்தியர்களுக்கு நடக்க போதா? இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் கேளுங்க. ஓகே, மலேசியா டிவிகே விஜய் ஃபேன்ஸ் அனைவருக்கும் முக்கியமான இன்ஃபோ நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கு பெர்லைஸ்ல இருந்து ஜேபி வரைக்கும் எல்லா ஸ்டாப்லயும் பஸ் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நீங்க அந்த பஸ் எடுத்தீங்கன்னா நேரா உங்களை போய் சென்னையில இறக்கி விட்டுரும், நீங்க ஓட்டு போடலாம். மறந்துடாம டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, மறந்துடாம விஜய்க்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா மலேசியர்களுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் உடனே அவர் செய்ய முடிய வேலை வந்து மலேசியாவில் இருக்கிற எல்லா தமிழ் பள்ளிக்கும் வந்து ஒரு தமிழ் பள்ளிக்கு வருஷத்துக்கு 1 மில்லியன் கொடுக்க போறாரு. டேய் நான் எப்படி அந்த மாதிரிலாம் சொன்னேன்? பேசிட்டு இருக்கல. அது மட்டும் இல்ல, மலேசியா இந்தியர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு வீடு ஃப்ரீயா கொடுக்க போறாரு தமிழ்நாட்டுல போய் தங்கறதுக்கு எல்லாத்துக்குமே. என்னடா சொல்ற? மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு கன்ஃபார்மா தமிழ்நாட்டுல இருக்கு. சாதாரண வேலை இல்லைங்க, எல்லாமே வந்துட்டு ஹைடெக் கம்பெனியில தான் கொடுக்க போறாரு. ஏண்டா ஊருக்குள்ள இப்படி தான் சொல்லிக்கிட்டு தெரியா? சோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த சப்போர்ட் விஜய், சப்போர்ட் டிவிகே ஜெயிக்கணும், விஜய் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு சப்போர்ட் ஃப்ரம் மலேசியான்னு கமெண்ட்லாம் போடுறீங்க. அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் வந்து டிவிகே வந்து அந்த கவுண்டர்ல வந்து காசு கொடுப்பாங்க. சோ உங்க ஸ்கிரீன்ஷாட்டை காமிச்சு காசு வாங்கிக்கங்க, மறந்துடாம காசு வாங்கிருங்க. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா?
இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? இன்னொரு முக்கியமான விஷயம், மலேசியா தமிழ் பள்ளியில படிச்சு தமிழ் மொழி எடுக்கிறாங்களே எஸ்பிஎம்ல தமிழ் மொழி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து 100% ஸ்காலர்ஷிப் கொடுத்து தமிழ்நாட்டில் 100% எல்லா ஹைடெக் கம்பெனி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வேலை எல்லா வேலையும் வந்து தமிழ்நாட்டில் அவரே கொடுத்துருவாரு. ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.